நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை மீண்டும் நாம் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து இங்க அவர் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டுடைய ஆலயம் எப்படியாப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும், எப்படியாப்பட்ட ஒரு ஆலயமாய் இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்று சொல்லிதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்தை குறித்து அவர் பேசியனா, பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆலயம் தான், அது சாலமோன் கட்டின எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேவ ஆலயம் தான். அநேக ஜெப சினகாக்குனது ஜெப ஆலயங்கள் அநேகம் உண்டு. அதை யூதர்கள் சினகாக் என்று சொல்லி சொல்வார்கள். ஜெப ஆலயம், அவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஜெப ஆலயத்தை கட்டி அங்கே தேவனை அவர்கள் ஆராதிப்பதும் அவர்கள் அந்த தோரா அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிப்பதுமா இருப்பார்கள். ஆனால் பலி செலுத்தக்கூடிய ஆலயம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த உலகத்துல எந்த தேசத்துல எந்த மூலையில இருந்தால் கூட அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் சாலமோன் கட்டின தேவ ஆலயத்துல வந்துதான் அவன் பலி செலுத்த வேண்டும். வேற எங்கேயும் நீ கண்ட இடத்துல நீ பலி செலுத்தக்கூடாது என்று சொல்லி தேவன் லேவியராமத்துல ஒரு பிரமாணத்தை வைத்திருப்பான். உனக்கு தோன்றின இடத்துல நீ பலி செலுத்தி நீ பாஸ்கா பண்டிகை நீ ஆசரிக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்துல கொண்டு ஆசாரியன் கையில கொடுத்து அந்த பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் பிரமாணம் வைத்திருப்பான். ஆனால் அப்படியே நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் அந்த சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவரோடு உடன்படிக்கை ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணி அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? தன்னுடைய ஆலயமாய் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணும்படியாக தேவன் அப்படிங்கிறார் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டு ஆலயம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் கட்டப்பட்டது. அதான் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஆலயம் கட்டப்படுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. தாவீது தன் இருதயத்துல விரும்பினபடினால் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணினார்? அனுமதி, பர்மிஷன் வில் என்று சொல்லி சொல்லுவார். அனுமதி மாத்திரம் தான் கொடுத்தார். தேவனுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எண்ணம் எப்படியாக இருந்தது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த கிருபையினால கட்டப்படுகிற ஆலயத்துல தான் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அதற்காக அவர் காத்து கொண்டிருந்தவராக இருந்தார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்தை போடுவதற்கு உள்ள பெரிய முக்கியத்துவம் தேவனுடைய ஆலயத்துக்கு இல்லை. மோசே தாவீதாய் போய் கேட்டனால ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை நான் உன்னை சந்திக்கும்படியாக ஒரு கூடாரத்தை போடு என்று சொல்லி மோசையை பார்த்து சொல்லி அப்படியாய் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை போட்டதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில இருக்கக்கூடிய ஆலயம் தான் பழைய ஏற்பாட்டு சபையில் இருந்த ஆலயத்தை காட்டிலும் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் தான் அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த உலகம் எங்கும் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன் ஆலயத்தை தேடி வர வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டுல இந்த ஆலயம் உலகத்தை நோக்கி கடந்து செல்ல, அதாவது உலகத்தை நோக்கி என்றால் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை கடந்து சென்று தேவ மகிமையை எடுத்து கூறக்கூடியதாய் இந்த ஆலயம் காணப்படுகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அந்த பிந்தின ஆலயம் ஏதோ இடிந்து கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து சொன்னால் கூட ஆண்டவர் இங்க நம்மளை பார்த்து சொல்ல, முந்தின ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கட்டப்பட்ட ஆலயம் அது இன்னும் மகிமையாய் இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். அதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், பழைய ஏற்பாட்டு விசுவாசி மோசையோட முகமே அப்படி பிரகாசித்தால் அதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி பவுல் ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படி மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து அங்கே அவன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒளிந்து போகிற மகிமை அது அன்றியும் ஒளிந்து போகிறதே மகிமை உள்ளதா இருந்ததானால்
நிலைத்துள்ள எந்த வசனம்? 2 கொரிந்தியர் 3:10-11. அதனால ஒளிந்து போகிறது அவ்வளவு மகிமையா இருக்கும் என்றால், இந்த பிரசனம், இந்த தேவ மகிமையை நம்ம பரலோகத்துக்கெல்லாம் கொண்டு செல்கிறோம். எங்க கொண்டு செல்றோம்? மோசேயுடைய காரியங்களா நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் நம்மளை மறுரூபப்படுத்தி நம்மளை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தி நம்மளோடு பரலோகத்துக்கு வரக்கூடிய ஆவியானவர், நம்மளோடு பரலோகத்துக்கு வரக்கூடிய தேவ மகிமை அது. அதனால்தான் அதை குறித்து நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்ப நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயமாய் இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம இஷ்டம் போல நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்ந்திட முடியாது. நம்ம இஷ்டம் போல நம்ம சரீரத்தை கெடுத்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் அதிகமா முக்கியத்துவப்படுத்தி பேச போகுது சரீரத்தை. ஏன்னா இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, இந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் அப்படியாப்பட்ட காரியங்களை வைத்திருக்க, அதுக்குண்டான பிரமாணங்களையும் தேவன் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த சரீரத்தை நாம் எந்த அளவு நாம் காக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப நம்முடைய சரீரம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரமாய் இருக்க வேண்டும். நீங்க 3:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்க, தேவனுடைய ஆலயம் என்றால் அங்க என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம். நீங்க நம்ம சரீரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம சரீரம் தான் பாவத்தை செய்யக்கூடிய ஒரு அவயமா காணப்படும். சிந்தை இன்புட், நம்மளுடைய சிந்தை பாவத்தை இன்புட் ஆக்கி அதோட அவுட்புட் எங்க இருக்கும்? நம்மளுடைய சரீரத்துல அந்த காரியங்கள் வெளிப்படக்கூடியதாய் காணப்படும். பாவ கரை நிறைந்த ஒரு சரீரம். ஆனால் தேவன் விரும்புகிறது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிரு. அதுதான் பிரமாணம் என்று சில ஆண்டவர் சொல்லியா. நீங்க வாசிங்கன்னா எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆலயத்துடைய பிரமாணம் என்ன என்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்துடைய பிரமாணம். அப்ப நம்மளுடைய சரீரத்துடைய பிரமாணம் என்னவென்றால், தேவன் சொல்லி பரிசுத்தமா இந்த சரீரம் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால், நாம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய சிந்தையை முதல் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு நம்மளுடைய சிந்தையில இடம் கொடுக்க கூடாது. தேவையில்லாத காரியங்களை ஆளுகை செய்ய முடியாது. தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் உள்ளே போகும்படியாக நாம் சிந்தனையை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை நாம் காத்துக்கொண்டால் தான் நம்முடைய சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 2:5 வாசி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவருடைய சிந்தையை நீங்க குறிச்சு பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருந்தார். அழிந்து போயிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவராக இருந்தார். ஒண்ணு, ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருப்பார், இல்லை என்றால் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவராக இருப்பார். 2 கமிட்மெண்ட் தான் ஆண்டவருக்கு. மற்ற காரியத்துக்கெல்லாம் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். 30 வயசு வரை அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லவில்லை. ஆனால் என்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடிய இறங்கினாரோ, அதுக்கப்புறம் அவருடைய காரியம் ஒண்ணு ஜனங்கள் மத்தியில் இருப்பார், இல்லைன்னா தேவ சமூகத்தில் இருப்பார். 2 காரியம்தான். அப்படியாய் தன்னுடைய காரியங்கள் இருக்கும்படியாக, தன்னுடைய சிந்தைகள் இருக்கும்படியாக அவர் காத்து கொண்டார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்குள் இருந்த சிந்தை நமக்குள் இருக்குமே என்றால், இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். அந்த சிந்தையை கொஞ்சம் நம்ம மனம் போன போக்குல விட்டோம்னு வச்சுங்களா, அது பாட்டுக்கும் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கொண்டாந்து நமக்குள்ள சேர்த்துரும். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கொண்டாந்து நமக்குள்ள சேர்த்து நம்மளே அது கேடாக்கி போட்டுவிடும். அதனால நல்ல ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய சிந்தை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்ல காரியமோ பாவ காரியமோ, டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச்.
நல்ல காரியமோ பாவ காரியமோ அதிகமா போக்கஸ் பண்ணாதீங்க, அதிகமா என்ன பண்ணாதீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதிகமா அதுக்கு முக்கியம். நல்ல காரியமா இருந்தாலும் பாவ காரியமா இருந்தாலும் அதிகமா அதை போக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க நல்ல காரியம் அதிகமா அதை போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்க சிந்தைக்குள்ள அதுதான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதாவது நல்ல காரியம் என்றால் ஜெபம், வேத வாசிப்பு அது இல்லை, மற்ற காரியங்கள். இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும் பிரயாசப்படுறது நல்ல காரியம் தான். அதுக்காண்டி நம்ம 24 hours என்ன பண்ண அந்த வீட்டை குறிச்சே நம்ம தியானம் போற வழியில இருக்கிற எல்லா வீட்டையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இந்த வீடு போல இருக்கு, அந்த வீடு. நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டையும் பார்க்கும்போது எனக்கு அடுத்த நிமிஷம் வரக்கூடிய பரலோகத்துல இதை காட்டிலும் மகிமையான ஒரு வீட்டை ஆண்டவர் எனக்கு வச்சிருப்பாரு. இப்படியாப்பட்ட வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரவே வராது, ஒரு நாள் வந்ததில்லை. ஆனா ஆண்டவர் பரலோகத்துக்கு இது என்னடா வீதம், அங்க எனக்கு இதை காட்டிலும் மகிமையான ஒரு வீட்டை வைத்திருப்பாங்க. அந்த தாட் தான் உள்ளே போகும். நம்ம இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை குறித்து அதிகமா நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அதுவே நமக்கு விக்கிரக ஆராதனையாய் மாறும். எப்படி விக்கிரக ஆராதனையா மாறினா நம்மளுடைய சிந்தையில அந்த காரியம் தான் இருந்துகிட்டே இருக்கும். தேவனை துதிக்கக்கூடியது, தேவனை குறித்து சிந்திக்கக்கூடியது, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தியானம் பண்ணுவதில் நம்முடைய இருதயத்துல இருக்காது, நம்மளுடைய சிந்தையில இருக்காது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் என்று சொல்லி இதைதான் நாம் அதிகமாய் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அதையே நாம் அதிகமாய் போட்டு நாம் யோசிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் அப்படியெல்லாம் விரும்பல. எல்லாவற்றையும் நீங்க ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கு. நம்ம போட்டு அதிகமா என்ன பண்ணக்கூடாது, திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டு பிளான் எல்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன பிளான் போட்டாலும் ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதன்படி அவர் நடத்தி கொண்டு போவார். நம்மளுடைய சித்தத்தின்படியும் நம்மளுடைய பிரியத்தின்படியும் நமக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல தேவன் செய்ய நினைக்கிற காரியம் நம்மளோட வாழ்க்கையில நடக்குங்க. நம்ம தான் என்ன பண்றோம், ஒவ்வொரு காரியத்தையும் போட்டு அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்று சொல்லி அநேக தடவை நம்ம அதை போட்டு ஆலோசிச்சு கடைசியா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருப்போம். தேவ சமூகத்துல விட்டு அந்த பிரச்சனை இருக்கா அதை குறிச்சு நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை குறிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய நேரத்துல இதுவரை நீங்க பண்ணின ஸ்தோத்திரம் அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொண்டு வந்து கொடுக்கும். இன்னைக்கு இந்த காரியத்துக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி ஜெபத்தோட நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கும் போது ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து அந்த காரியங்கள் எல்லாம் முடிய பண்ணுவார். ஆனா நம்ம அதை போட்டு அதிகமாக சிந்தித்து நம்ம தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய காரியங்களை நாம் மறந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருப்போம். அதனாலதான் நல்ல காரியமா இருந்தாலும் சரி பாவ காரியமா இருந்தாலும் சரி அதிகமா என்ன பண்ணக்கூடாது, போக்கஸ் பண்ணக்கூடாது. பாவ காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, பை இன்சிடென்ட் பை சான்ஸ் ஒரு காரியத்தை பார்த்தோன்னா நம்ம கடந்து போக வேண்டும். நோ ரிட்டர்ன் பேக், நோ டர்னிங் பேக். எந்த ஒரு காரியத்தை ஒரு இந்த இதுல இந்த யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியம் பார்த்தா போயிட்டே இருக்கணும். திருப்பி வண்டி என்ன பண்ணக்கூடாது, யூ டர்ன் போடக்கூடாது. அங்க யூ டர்ன் போட்டாதான் அந்த காரியம் உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம சிந்தையிலே என்ன பண்ண வேண்டும், அதை நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தையில அந்த காரியத்தை நாம் ஸ்டாப் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தணும் என்றால் அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். அதே போலதான் நம்மளுடைய கண்ணை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். யோபு அழகா சொல்வார், கண்ணோடு நான் என்ன பண்ணினேன், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வார். அதே போல நாமும் கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த கண்ணோட உடன்படிக்கை பண்ணினதான் நம்முடைய முழு சரீரத்தை நாம் நம்ம காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக. நம்ம சரீரத்துல 2 உறுப்பு ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு நாக்கு. இது ரெண்டும் ரொம்ப டேஞ்சர். இது ரெண்டும் நம்ம முழு ஆயுசு என்ன பண்ணணும், கொளுத்தி விடும். முழு சரீரத்தையும் அது கெடுத்துப்படக்கூடியதாக காணப்படும். ரெண்டையும் நாம் ரொம்ப ஜாக்கிரதை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கண்ணானது உன்னுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 34 36. வாசிங்க. அதான் 34 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அதனால யோபு அழகா சொல்ல, கண்களோட நான் என்ன பண்ணிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ண, ஒரு கண்ணியை என் கண்கள் எப்படி நோக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நாம் பார்க்க. அப்ப நாமும் கண்களோடு என்ன பண்ண வேண்டும், உடன்படிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கண்ணில் பார்த்துதான் அடுத்தது சிந்தைக்கு போகக்கூடிய காரியமா இருக்கிறது. இப்ப கண்ணு தெளிவா இருந்தால் நம்மளுடைய சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். நம்மளுடைய கண் வெளிச்சமாய் இருந்தால் நம்மளுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இப்படி சொல்றார், உன் கண் சரீரத்தின் விளக்காய் இருக்காது, தெளிவாய் இருந்தால் உனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் ஃபில்டர் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்முடைய கண்களுக்கு முன்புதான் ஒரு ஃபில்டரை போட்டோம். தேவையில்லாத காரியம் வந்துச்சுன்னா கடந்து போயிடும். அதை குறித்து நம்ம திருப்பி யோசிக்கவோ சிந்திக்கவோ கூடாது. அதை கடந்து போகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நாம் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா பிசாசு ஒரு நிமிஷத்துல அந்த காரியத்தை நம்ம கண்ணில் போட்டுட்டு நமக்குள்ள அவன் திருப்பி அந்த இப்போல இந்த ஏஐ டெக்னாலஜி, நீங்க செல்லுல எதை பார்க்குறீங்களோ அதை திருப்பி உங்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ப்ராடக்டை திருப்பி உங்களுக்கு கண்ணு முன்னாக கொண்டு வந்து இருக்கும். ஒரு 10 நாள் 5 நாள் அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க அது ஃபோக்கஸ் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் ப்ராடக்டை மாற்ற ஆரம்பிக்கும். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிஸான்னு சொல்லி அடிச்சு பாருங்க, பாப்பா ஜான் அடிச்சு பாருங்க, டெய்லி உங்களுக்கு அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வெறுத்து போற வரைக்கும் அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி அந்த மாதிரி. ஏன்னா உங்களுடைய கண்களை எப்படியாவது அட்ராக்ட் பண்ண முடியாத பிசாசு அநேக கவர்ச்சியான காரியங்கள் இந்த நாட்கள் அவன் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை, உன் கண்ணுக்கு நீ கலிக்கன் போட வேண்டும் என்று சொல்லி அங்க ஆலோசனை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம கண்ணை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த கண்ணு நமக்கு தெளிவாய் இருந்தால், இந்த கண்ணு போக்கஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் பரிசுத்தமான காரியமாக இருந்தால் நம்மளுடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்குங்க. நம்மளுடைய கண்ணு பாவ காரியங்களை போக்கஸ் பண்ணக்கூடியதா இருந்தால் நம்மளுடைய சரீரம் முழுவதும் இருளாய் இருக்க ஆரம்பிக்கும். இருள் இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டாந்து நம்ம மேல வச்சுட்டு போயிட்டே இருப்பான். வியாதி, பலவீனங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் கொண்டாந்து நம்ம தலைமையில ஏற்றிவிட்டு போயிடும். ஆனா நம்ம கண்ணை தெளிவாய் நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அதிகமாக எந்த ஒரு காரியத்தை நாம் போக்கஸ் பண்ணாதபடிக்கு நாம் எல்லாம் எப்பொழுதும் தேவனையே போக்கஸ் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய கண்களை மூடி ஆண்டவரை நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி பழகி கொண்டோம் என்றால் நம்மளுடைய சரீரம் முழுவதும் அவருடைய வெளிச்சத்தினால நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் டிராவல் பண்ணுகிற நேரங்கள் எல்லாம் நல்லா நீங்க பாட்டு கண்ணை மூடி, பக்கத்துல அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு நீங்க கண்ணை மூடி டியூட்டிக்கு போகும்போது நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க பாட்டுங்க தேவனை துதிச்சு ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். உங்களோட இருக்கக்கூடிய ஜனங்களுக்காண்டி ஜெபம் பண்ணலாம், உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். நீங்க பாஸ்டர் டி மோகன் அவருடைய ஜெபம் ஒரு நாளைக்கு 8 hours ப்ரேயர் பண்ணுவாராம். எத்தனை மணி நேரம்? சாலிடா காலையில என்ன பண்ணுவார், தேவசமத்துல ஜெபம் பண்ண. அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுகிற நேரத்திலாம் தேவையில்லாத காரியங்கள் பேச மாட்டார். அவர் பாட்டு டிரைவர் வண்டியை ஓட்டிட்டு இருப்பார், இவரு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவருடைய கரத்துல, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர்கள் பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள கற்றுக்கொண்டார்கள். ஆனால் பிசாசு எப்படியாவது நம்மளுடைய நேரங்களை வீணடிக்க முடியாத பிசாசு அநேக காரியங்கள் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாம் பாவத்தினால் நிறையப்பட்டதாங்க. உங்க கண்ணு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு காலையிலிருந்து ராத்திரி நம்ம பார்க்கறதுல எத்தனை காரியம் பரிசுத்தமா இருக்கு, எத்தனை காரியம் பாவமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு காரியத்தை பிசாசு நம்மளுடைய கண்களை கொண்டு வருகிறான். அதனால ஆண்டவர் உன் கண் உன் சரீரத்தின் விளக்கா, இது தெளிவாய் இருக்க வேண்டும். தேவையில்லாத காரியத்தை நோக்கி உன் கண் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போனிச்சுன்னா நீ கடந்து போகிற பிள்ளையாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நீ அதை திரும்பி நீ பார்க்க ஆரம்பித்தால்தான் உன் சரீரத்தை பாவத்துக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த சரீரம் என்பது ஆண்டவருடைய ஒரு அவயமாய் காணப்படுகிறது.
இந்த சரீரம் நம்ம ஆண்டவருடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு அவயமா இருந்து கொண்டே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் என்பது ஆலயத்தின் பிரமாணம் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னும் நீங்க சங்கீதம் 93:5 வாசிங்கன்னா வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் காணப்படி. அப்ப நாமும் தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய கண் பரிசுத்தத்தை அதிகமாய் நோக்கக்கூடியதா இருக்க வேண்டும். தேவையில்லாத பாவ காரியங்களுக்கு நாம் நம்மளை விட்டு கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொண்டோம் என்றால் நம் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். நாம் தேவனுடைய ஆலயத்துல நித்திய நாளாய் அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், வாசினா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவின் அவயவங்களை 1 கொரிந்தியர் 6:15 வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. இப்ப இங்க பவுல் சொல்லுகிறான், நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று சொல்லி அறியீர்களா என்று சொல்லி சொல்கிறார். நம்மளாம் யாரு? பாடி ஆஃப் த கிரைஸ்ட். வி ஆர் பாடி ஆஃப் த கிரைஸ்ட். இந்த சரீரத்தை குறித்து நமக்கு அதிக ஒரு ஞானம் என்பது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த சரீரத்தை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளை, அதாவது நல்லா ஃபிட்டா இருந்து நெடுநாள் வாழும்படியாக அல்ல, நல்ல பாடியை ஃபிட்டா வச்சு நாம தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம பாடியை ஃபிட்டா வச்சு நெடுநாளா வாழ்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம தேவன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவயவங்களாய் காணப்படுகிறதுனால இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் ஒழுங்காக செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இஷ்டம் போல நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் சரீரத்தை விட்டு விடக்கூடாது. இந்த சரீரத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது. இந்த சரீரம் என்பது மிக 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 முக்கியமானதாய் காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், லேவியர் 19:28 வாசிங்க. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களால் உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருக்க கிடையாது. இந்த சரீரத்துல என்ன பண்ணக்கூடாதான்? செத்தவனுக்காக கீறி கொள்ளக்கூடாது. தேவையில்லாத எழுத்துக்களை நீங்க இப்ப இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாட்டூஸ் அதிகமா போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம், ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த மாதிரி போடுறதெல்லாம். செத்தவனுக்காண்டி நீ கீறி கொள்ளாதீங்க. நீங்க எந்த வித எழுத்துக்களையும் உங்கள்ட்ட சரி, ஏன்னா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு அங்கமாக நாம் காணப்படுகிறோம். அப்ப இந்த சரீரத்துல தேவையில்லாத காரியங்கள், செத்தவனுக்காக கீறி கொள்றது. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமா, லவ்வர்ஸ் பேர் எழுதி வைப்பாங்க. ஒரு சில பேர் மனைவி பேர் எழுதி வைப்பாங்க. ஒரு சில பேர் கணவன் பேர் எழுதி வைப்பாங்க. ஒரு சில பேர் பெற்றோர்கள் பேர் எழுதி வைப்பாங்க. ஆனா உயிரோட இருக்கும் போது அவனை பாடுபடுத்தி இருப்பான். உயிரோட இருக்கும் போது அவனை கொலை செய்யாதான் அவன் பாக்கி, அவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பான். செத்ததுக்கு அப்புறம் பேரை போட்டு சுத்திட்டு இருப்பான். நீ செத்ததுக்கு அப்புறம் அவனை மறந்துரு. ஈவன் உங்க பெற்றோர்களா இருந்தால் கூட உயிரோட இருக்கிற நாள் வரையும் ஒரு நாளும் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வராம பாத்துங்க. செத்த அடுத்த நிமிஷமே நீங்க மறந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வருஷம் நீங்க அவங்களுக்காண்டி ஒரு ஜெபம் நடத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனம். அந்த ஆத்மா அந்த பூமியில இருக்கிற நாள் வரையும் சமாதானமாய் சந்தோஷமாய் உங்கள் நிமித்தம் அவங்களுடைய இருதயம் மகிழும்படியாக நீங்க உங்க பெற்றோர்களையும் உங்களோட வாழ்க்கை துணையை வச்சிருந்தீங்கன்னா அதுவே போதும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள குறிச்சு அவங்க போட்டோவை மாட்டி வச்சிருக்கிறது, செல்லுல அவங்க போட்டோ வச்சிருக்கிறது,
ஏன்னா சரீரத்துல அவங்க பேரை எழுதி, இதெல்லாம் தேவையில்லாத காரியம். உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனம். இறந்ததுக்கு அப்புறம் நாம் என்ன செய்தாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. மற்ற மற்ற ஆர்கனைசேஷன், மற்ற டினாமினேஷன் அதை குறித்து நம்புறாங்க. செத்தவங்களுக்காண்டி அவங்க ஜெபம் பண்றது, அந்த காணிக்கை கொடுக்கறது, அந்த தானம் தர்மம் பண்றதெல்லாம் அந்த ஆத்மா சீக்கிரம் பரலோகம் போயிடணுங்கிற ஒரு நம்பிக்கை. அது எதுவுமே வேதத்தின் அடிப்படையில் கிடையாது. இருக்கிற வரையும் அந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்து அந்த ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்த நாம் பிரயாசப்பட்டால் அதுவே நமக்கு போதும். மரித்ததுக்கு அப்புறம் அவர்களுக்காக எந்த ஒரு காரியம் செய்வது நம்முடைய வேதத்துல சொல்லப்படாத ஒரு காரியம். அதனால செத்தவங்களுக்காக கீறி கொள்ளாம, பச்சை குத்தி கொள்ளாம, பேர்களை எழுதி கொள்ளாம உங்க சரீரத்தை நீங்க காத்து கொள்ளுகிற பிள்ளைகளா. ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கோம். தேவனுடைய ஆலயம் மாத்திரம் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு அவயமாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நீங்க ஒரு கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், வாயா இருக்கலாம். உங்களுக்கு எப்படியாப்பட்ட அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நீங்க எப்படி நிறைவேற்றுகிறீர்களோ அது ஆண்டவருடைய சரீரமா இருக்குங்க. 5 விதமான ஊழியம் இருக்கு. அந்த 5 விதமான ஊழியத்துல தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை ஏதாவது ஒரு விதத்துல தேவன் நம்மளை அழைப்பு இல்லாத யாருமே கிடையாது. எல்லார் மேலும் என்ன பண்ணுகிறார், தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். 5 தாளந்துகளை குறித்து தேவன் சொல்லும் போது 5 தாளந்துங்கிறார், 2 தாளந்துங்கிறார், 1 தாளந்து. தாளந்து இல்லாத மனுஷன் யாருமே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மேலும் ஆண்டவுடைய அழைப்பு இருக்கு, ஆண்டவுடைய நோக்கம் இருக்கு, ஆண்டவுடைய சித்தம் இருக்கு. அந்த சித்தத்தை புரிந்து நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க ஆண்டவுடைய ஒரு அவயமா நீங்க ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருடைய கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், ஆண்டவருடைய வாயா இருக்கலாம், ஆண்டவருடைய கண்ணா இருக்கலாம். அநேக ஆத்மாக்களை பார்த்து ஆண்டவர் பார்க்கிற விதமாய் நீங்க அந்த ஆத்மாவை பார்த்து ஆலயத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவருக்கு நீங்க கண்ணா மாறுவீங்க. அநேகருக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வாயாய் நீங்க மாறுவீங்க. உங்க கால்கள் அநேக ஜனங்களை தேடி கடந்து செல்லுமா என்றால் அவருடைய காலா மாறலாம். நீங்க நல்லா கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சில கொடுக்கிற காரியத்தை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டேன். அதே போல் நல்ல நீங்க ஊழியத்துக்கு இல்லாத ஜனங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவருடைய கையாய் நீங்க மாறலாம். அதனால்தான் பவுல் இங்க அழகா சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறீர்களே என்று சொல்லி. இப்ப நம்மளுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஆண்டவருடைய சரீரமாய், சரீரத்தில் உள்ள ஒரு அவயமாய் மாற்றப்படுகிறோம். இல்லைன்னா அது வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது, அந்த பாடி ஆஃப் த கிரைஸ்ட்ல நமக்கு பங்கு இல்லாமல் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக. அதனாலதான் சும்மா இருக்கவே கூடாது, சும்மா உட்கார்ந்து நேரத்தை நீங்க செலவழிக்கவே கூடாது. 4 ஆத்மாவை கடந்து சென்று சுவிசேஷம் சொல்லி நீங்க அவங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். 4 பேருடைய பேரை எழுதி வைத்து அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க பிரயாசப்பட வேண்டும். அப்படி நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆண்டவருடைய பாடியில ஒரு அவயவங்களாய் நீங்க மாறி விடுவீர்கள். அந்த அவயவம் எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை காத்து கொள்ளுகிறவராக இருப்பார். எந்த விதத்தில் அவருடைய அவயவம் கெட்டு போறது அவருக்கு பிரியமா இருக்குமா? அதுக்கு வேண்டிய பலனை கொடுத்து அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்து ஆண்டவர் அந்த அவயவத்தை எப்பொழுதும் ஃபுல் ஃபங்க்ஷனாக இருக்கும்படியாக, அது ஃபுல் ஃபங்க்ஷனாய் செயல்படும்படியாக ஆண்டவர் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்ப நம்மளுடைய சரீரத்துல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பாவங்களை கொண்டு போய் நாம் உள்ளே வைத்து விடக்கூடாது. இந்த சரீரத்தை நேச்சுரலா இருக்க முடியாது விட்டுறணும். எப்படி இருக்க முடியாது விடணும்? நேச்சுரலா இருக்க முடியும். ஏன்னா இந்த வாரத்துல ஒரு சொப்பனத்துல ஒரு சகோதரிய இந்த 2 சைடும் ஷேவ் பண்ணிட்டு ஆண்டவர் தரிசனம் கொண்டு வந்து, யாருன்னு வேணா என்கிட்ட தனியா கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம சர்ச்சில் உள்ள ஆளுதான். 2 சைடும் அந்த ஜென்ஸ் ஷேவ் பண்ற மாதிரி ஷேவ் பண்ணிட்டு அந்த திட்ட 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 அந்த சகோதரி அழுதுகிட்டே இருந்தாங்க. கனவுல எல்லாம் சொப்பனத்துலதான். யாருன்னா உங்களுக்கு தனியா சொல்றேன். அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண நேச்சுரலா விட்டணும். அந்த சரீரத்தை அது எப்படி இருக்கோ அது போக்குக்கு நம்ம விட்டணுங்க. நம்ம அதை திருப்ப ஆரம்பிக்கும் போதுதான் தேவையில்லாத ரியாக்ஷன் நம்மளோட பாடியில இருந்தா என்னப்பது ஒவ்வொரு காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அது போக்குல நீங்க விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நேச்சுரலா இருந்து அது தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் காணப்படும். ஆண்டவர் சொல்லுவாரு, எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிங்க.
எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் பிள்ளையை மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கிகள் தன் பிள்ளையை மாற்றக்கூடுமோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறோம். எத்தியோப்பியோட கலர் மாறுமா என்னைக்காவது? என்னதான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நீங்க அப்புனாலும் சரி, என்னதான் மஞ்சளை போட்டு நீங்க கடல மாவை போட்டு குளிச்சாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த கலரு தான். அது அவர் விரும்பின கலருங்க, நம்ம விரும்பினது இல்லை. நமக்கு இந்த கலர் தான் ஆண்டவர் கொடுத்தா, அது அவர் விருப்பம், அவருடைய இருதயத்துல இருக்கக்கூடிய காரியம். அவருடைய சரீரமாய் காணப்படுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவரு தான் நம்மளை என்ன பண்ணாரு, டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம பெற்றோர்களோ நம்மளோ, ஏன்னா இங்க திருப்பி அவர் சொல்லுவாரு, அந்த 1 Corinthians 6:19 வாசிங்க. 1 Corinthians 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியுங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இப்ப இந்த சரீரத்தை யார் டிசைன் பண்ணது? ஆண்டவர் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கார். நம்மள்ட்ட என்னென்ன காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மளை நன்றாக டிசைன் பண்ணி வச்சிருக்கார். அதை நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போதுதான் தேவையில்லாத ரியாக்ஷன் நம்மளோட சரீரத்தில் நடக்கிறது. அதனால விட்டுருங்க, அது போக்குக்கு விட்டுருங்க. ஆண்டவர் எப்படி படைச்சாரோ அப்படியே இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அதுதான் ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கு. அதனால தேவையில்லாத காரியத்தை போட்டு செயற்கையா எதையும் சரீரத்தை போட்டு என்ன பண்ணாதீங்க, கெடுத்து கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து அநேக காரியத்தை அவன் பண்ணி கொண்டிருக்கான். பின்னாட்கள் அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுவதை நான் பார்க்க. அதனால உங்க சரீரத்தை அது போக்குக்கு நீங்க விட்டு விடுங்க. அந்த சரீரத்தை நீங்க நல்லா காத்து கொள்கிற பிள்ளையா, அதே போல அந்த சரீரத்துக்கு வேண்டிய ரெஸ்ட்டை கொடுக்கணும், அந்த சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கணும். அந்த சரீரத்தை நம்ம நீட்டா கிளீனா வைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க சரீரத்துக்கு வேண்டிய ரெஸ்ட்டை கொடுக்காம நீங்க போய் பிரேயர்ல உட்காந்தீங்கன்னா என்ன வரும்? தூக்கம் தான் வரும். ஏன்னா அது அசந்து பாடி காலையில இருந்து ராத்திரி வரையும் போட்டு ரஃப் அடி அடிச்சுட்டு நைட்டு போய் பிரேயர்ல உட்காந்தா எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஃபுல்லா நமக்கு தூக்கம் தான், நம்மளால கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் அந்த சரீரத்தை கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சீக்கிரமா படுத்து அதிகாலையில் நாம் எழுந்து நிக்கிற தேவ சமூகத்துல எழுந்து நிக்கிறப்பயே ஆண்டவர் அதிகாலை ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறான்? அந்த சரீரம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, இந்த சரீரம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக, தேவனோடு நாம் இடைபடும்படியாக அந்த சரீரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் அதிகாலம் என்னை தேடுகிற என்னை கண்டடைவாருன்னா அதிகாலம் நம்ம மைண்டு எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்கும் போது அவருடைய அசைவாடுதல், அவருடைய தொடுதலை நாம் உணர்ந்து கொள்ள பிள்ளைகளா இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால முடியாது. நல்லா நீங்க நைட்டு நல்லா சுத்திட்டு 12 மணிக்கு போய் படுத்துட்டு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, எப்படியாப்பட்ட ஜபம் இருக்கும். நம்ம பாஸ்டர் ஜார்ஜ் சொல்லுவார், பன்னிக்குட்டி ஜபங்குவாரு. 4 காலால ஜபம் பண்ணுவாங்க. எத்தனை காலால? பன்னிக்குட்டி மாரி 4 கால 2 கையையும் காலையும் போட்டு குப்புற படுத்துட்டு அதுக்கு மேல போர்வையை போத்துட்டு அப்படியே கிடக்கிறது. சரி, எப்படியாவது நீ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு தான் அனுப்புவார் நம்மள. அதனால நைட்டு நல்லா சீக்கிரமா படுத்து அந்த சரீரத்துக்கு வேண்டிய ரெஸ்ட்டை கொடுத்து அதிகாலையில் எழுந்து இங்க தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா அந்த சரீரத்துக்கு வேண்டிய எல்லா கிருபையும் பலனையும் பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுதும் நீங்க ஓட முடியுங்க. அதனால நைட்ல தேவையில்லாத காரியத்துக்கு, தேவையில்லாம என்டர்டைன்மெண்ட், அங்க போறது இங்க போறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. மறைந்த பில்லிகிராம் ஐயா அவர் சொல்லுவார், 9 மணிக்கு அப்புறம் அவர் கண்ணு ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சிருமா. 9 மணிக்கு அப்புறம் எந்த கமிட்மெண்ட் கிடையாது. எவ்வளவு பெரிய மீட்டிங் அதெல்லாம் அதுக்குள்ள முடிச்சுட்டு போய் படுத்துவேன்னா 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தேவ சமூகத்துல நிக்கக்கூடிய மனுஷன் அதிகாலையில் எந்திரிச்சு. அதனாலதான் அவங்க உலகத்தை அசைச்சாங்க, உலகத்தை கலக்குனாங்க. அவ்வளவு ஜனங்கள் அவருடைய கூட்டத்துல அற்புதங்கள் நடக்காது, அதிசயங்கள் நடக்காது. ஆனா வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பாவ உணர்வு அடைஞ்சு ரட்சிக்கப்பட்டு தான் போவான். அப்படியேப்பட்ட கூட்டங்கள் நடக்கும். அங்க அற்புதங்கள் அதிசயங்களும் ஒன்றும் அதிகமா இருக்காது. வார்த்தையை கொடுக்கும் போது ஆவியானுடைய கிரியை இருக்குன்னா தேவ சமூகத்துல அமர்ந்து 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 அந்த தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வந்து பலிபீடத்துல நிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியான ஒரு அழகா அசைவாட ஆரம்பிப்பாருங்க.
நாமும் அப்படியாய் இரவு நேரத்தில் அதிகமாய் நாம் என்ன பண்ண வேண்டும், சீக்கிரமாய் படுத்து நாம் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை நாம் கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கண்ட இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. பொழுதனைக்கு ஆர்டர் போட்டு தின்னுகிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் சரீரத்தை என்னதான் உங்களுக்கு ஹைஜீனிக் ஃபுட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவன் டேஸ்டுக்காண்டி எதாவது ஆட் பண்ணதான் செய்வான். நீங்க வீட்டுல பண்ற மாரி அது உங்க சரீரத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஓகே, ஒரு டேஸ்டுக்காண்டி. ஆமா, இன்னொன்னு சொல்லணும், டேஸ்டுக்காண்டி சாப்பிடாதீங்க, தேவைக்காண்டி சாப்பிடுங்க. நீங்க இந்த டயட்டீஷியன்லாம் போய் பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் சொல்றதுதான், உன் வயிற்றுக்காண்டி, உன் தேவைக்காண்டி நீ சாப்பிடு, உயிர் வாழ்றதுக்காண்டி சாப்பிடு, சாப்பிடறதுக்காண்டி உயிர் வாழாது அப்படின்ட்டு டயட்டீஷியன் சொல்லக்கூடிய மொதல் அட்வைஸ் தான். உயிர் வாழ்றதுக்காண்டி நீ சாப்பிடு, சாப்பிடறதுக்காண்டி உயிர் வாழாது அப்படின்ட்டு. அதே போலதான் சரீரத்துல தேவையில்லாத ஆகாரத்தை என்ன பண்ண கொண்டு போய் போடக்கூடாது. தேவையில்லாம பொழுதுனைக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி அங்க போய் திங்கிறது, இங்க போய் தின்றது. நம்ம கூட்டத்தெல்லாம் கேட்டோன்னா எந்த ஹோட்டல்ல என்ன நல்லா இருக்குன்னு வெரைட்டியா சொல்லுவாங்க. எந்தெந்த ஹோட்டல்ல என்னென்ன கிழமையில என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லி எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி காரியங்களை அதிகமா நீங்க வீட்டுல நீங்க செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சரீரம் கெட்டு போனிச்சுன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கையே பாதிக்கப்படுங்க. இந்த சரீரத்துல தேவையில்லாத பலவீனம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய ஜெபத்தை அது கெடுத்து போடும், உங்களுடைய வேத தியானத்தை அது கெடுத்து போடக்கூடியதாக காணப்படும். அதனால ஆண்டவர் சொல்லுகிற அந்த சரீரத்தை நீங்க பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், சுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அது பலனாய் இருக்கும்படியாக அதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால தேவையில்லாத ஆகாரம் ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடிய எவ்வளவுதான் டேஸ்டா இருந்தாலும் லிமிட் போதும், அதோட முடிச்சுக்கணும். நம்ம போட்டு ஃபுல்லா நம்ம மாடு மாரி என்ன பண்றது, நல்லா புல்ல மேய்ஞ்சிட்டு உட்காந்துட்டு செரிக்க முடியாம அதுக்கப்புறம் 7up லெமன் டீ அதை குடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், இந்த சரீரம் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை கெடுத்து போடும். ஏன் நம்ம உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய உடம்பை ஃப்ரீ பண்ணுவதற்கு தான், தேவ சமூகத்தில் அமர்ந்து செபிப்பதற்காக தான், நம்மளுடைய சரீரத்தை ஃப்ரீ பண்ணும்படியாக தான் நம்ம உபவாசம் இருக்க வேண்டும். அதுதான் மெயின். உபவாசத்துல மெயின் நோக்கம் என்னவென்றா, நம்ம தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்கும் போது நம்மளுடைய சரீரம் எந்த விதத்துல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு காலையில இருந்து நம்ம புசிக்காமலும் குடிக்காமலும் இருந்தோம்னா அந்த சரீரம் நல்லா ஃப்ரீயா இருக்கும், நல்லா போய் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் உபவாசம். உபவாசம் இருந்தால் ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்லாமல் நீங்க உபவாசம் இருக்கிறது வேஸ்ட். உபவாசம் இருந்தால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அதுதான் உபவாசம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணுவாரு. நம்ம காலையில இருந்து சாப்பிடாம இருந்துட்டு நைட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் நம்ம சாப்பிட்டோம்னா அது உபவாசம் கிடையாது, வெறும் பட்டினி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மெடிக்கல் அட்வைஸ்க்காண்டி என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் உபவாசங்கிற கணக்குல எடுக்கவே மாட்டாரு. நீ மெடிக்கல் அட்வைஸ் டாக்டர் சொன்னா வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது நல்லது, அதனால உபவாசம் தான். அது உபவாசம் தான், அது உனக்கு உன்னுடைய சரீரத்துக்கு நீ உபவாசம் இருக்கிற. ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது உபவாசம் இல்லை. நம்ம ஒரு நாள் சாப்பாட்டை விலைக்கு எடுத்து வச்சுட்டு நம்மளை தயார்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2 மணி நேரமாவது அமர்ந்திருந்து அவரோடு ஜெபம் பண்ணி நாம் எந்திரிக்கும் போதுதான் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கு. அப்படி அதுக்குதான் நாம் உபவாசம் எடுக்கிற பிள்ளை. உபவாசம் எடுக்கிறனால நம்மளுடைய சரீரம் ஒரு நாளும் கெட்டு போயிடாது. கெட்டு போயிருமா? நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியாம இருக்கிற ஆளுங்களா இருக்காங்க. எடுத்த சரீரத்துல பல பலவீனங்கள் இருக்கதாங்க செய்யும். பலவீனம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல பலவீனம் இருக்கும். அதுக்காக நான் பலவீனன் சொல்லி நீங்க உபவாசம் எடுக்காம இருந்தீங்கன்னா அந்த சரீரம் இன்னும் பலவீனமா தான் இருந்துட்டு இருக்கும். நீங்க அந்த பலவீனத்தின் மத்தியில் நீங்க உபவாசம் இருந்து நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து உங்க சரீரத்துடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுகிறவராக இருப்பார். அதனால என்ன உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, பிரஷர் இருக்கா, தைராய்டு இருக்கா, இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும், அது நல்லாவே இருக்கட்டும். ஆனா நீங்க உபவாசம் இருக்க. நீங்க உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போலதான் நம்ம இருதயத்தை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த பகை, இந்த கசப்பு, வெறுப்பு, கோபங்கள், இது எல்லாம் நம்மளுடைய சரீரத்துக்கு கெடுதலை கொண்டு வரக்கூடிய காரியங்கள்.
சில காரியங்களை கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வயிற்றுல புளிய கரைச்ச மாரி இருந்தது அப்படிங்கும் பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே புளியை கரைக்கிறது தான். சில 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 சம்பவங்கள் நாம் கேட்க ஆரம்பிக்கும் போது சிலப்ப நம்ம வயிற்றுல அந்த நம்ம புளிய அந்த அந்த பாடி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கெமிக்கலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வரும். அதனால தேவையில்லாம கோவப்படக்கூடிய காரியங்கள், தேவையில்லாமல் சண்டைப்படக்கூடிய காரியங்கள், சண்டைக்காரனா என்ன பண்ணக்கூடாது, சண்டைக்காரியா சண்டைக்காரியோட தோழனாகாத என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியாப்பட்ட கோபக்காரனோட தோழன் ஆகாத என்று சொல்லி, ஏன்னா அந்த கோபக்காரன் இருந்து நமக்கும் அந்த சுபாவம் உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கொள்ளணும். தேவையில்லாம எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு அவங்களை ரெச்சிப்புக்கு நடத்துக்கணும்னா அவனுடைய காரியங்கள் நமக்குள்ளே கடந்து வராதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப நம்மளுடைய சரீரம் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் பகை உணர்வு, கசப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாவற்றையும் நம்மளுடைய இருதயத்தை விட்டு தூக்கி போட்டோம். எதையுமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் சுத்தவே கூடாது. அந்த நேரத்துல ஏதோ கோவம் வந்துச்சா, சண்டை போட்டவன் 4 வார்த்தையை பேசுறோம், மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த தடவை பார்க்கும்போது எதுவுமே நடக்காத மாரி அவன்கிட்ட வந்து பேசணும். நல்லா சண்டை போடுங்க, டியூட்டிக்கு போகும்போது நல்லா சண்டை போட்டு போங்க, வரும்போது என்ன பண்ணுங்க, எதுவுமே நடக்காத மாரி வந்து வீட்டுல பேசணும். அப்படி இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம சரீரத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். இல்ல நம்ம டியூட்டில போய் இப்படி பேசிட்டான்னு அதே நினைச்சுக்கிட்டு அங்கேயும் வேலையில தப்பு பண்ணிட்டு திருப்பியும் வந்து சண்டையை அதிகமாக்கினா நம்ம சரீரத்தை கெடுத்துக்கிறோம். ரெண்டாவது அவங்க பாதிக்கப்படுறது வேற, பாதிப்பு நமக்கு தான். சண்டை போடுகிறதுனால நம்மளுடைய சரீரம் பாதிக்கப்படுங்க. சண்டையின் ஆரம்பம் திறந்தது போல இருக்கும். அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. அதனால சண்டை போட்டீங்கன்னா உங்க சரீரத்துக்கு தான் கெடுதல். சண்டை போட்டீங்கன்னா யாருக்கு கெடுதல்? போடுவோமா? மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, அமைதியா இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணிய வாயில வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அம்மா வந்து பயங்கர சண்டைக்காரியா, ஆமா சாம் ஜபத்துல ஐயா சொன்னது, ரொம்ப சண்டைக்காரி. அவங்க வீட்டுல அடிக்கடி சண்டை வருமா. அப்ப அந்த முனிவரை போய் பார்க்க போனாங்களாம். ஐயா எனக்கு இப்படி அப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல அடிக்கடி சண்டை. அவரு எல்லாம் கேட்டுட்டு அவர் நிதானிச்சுட்டு பிரச்சனையும் வாயில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு தண்ணியை எடுத்து மந்திரிச்சு கையில கொடுத்தாராம். அம்மா வீட்டுல எப்ப சண்டை வருதோ அப்ப ஒரு வாய் தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை முழுங்கிறாத, அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாம் அமைதியா இருந்துட்டு தண்ணியை மந்திரிச்சு கொடுத்துட்டாரு. மந்திரிச்ச தண்ணியில நம்ம சண்டை வரும்போது தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அமைதியா இருக்குமா. ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த முனிவரை பார்க்கும்போது எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. காரணம் அந்த வாயை பூட்டிட்டினா, ஆனா முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, நம்ம சரீரத்துல டேஞ்சரா இருக்கக்கூடிய 2, ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு நாக்கு, வாய். அந்த நாக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணி, இன்னைக்கு வாட்ச் அந்த சங்கீதத்துல அவரும் திட்டிட்டு போயிட்டாரு. வாசிங்க 52வது சங்கீதம். நம்ம தான் திட்டோம்னா நீங்க சங்கீதத்திலயும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறான்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட போல சவரகன் கத்தியை போல இருக்கிறது. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் என்ன பண்ணுகிறாய்? சங்கரிக்கும் சகல வார்த்தை. யாக்கோபு இன்னும் நல்லா திட்டுவாரு, ஆயில் சக்கரத்தையே அதை கொளுத்து விடும் என்று சொல்லுகிறார். அதான் சொல்ல கபட நாவே என்று சொல்லி அந்த வார்த்தை ஒரு மனுஷனை கொல்லக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த நாவை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள முடியுங்க. நமக்கு தான் பெனிஃபிட், அடுத்தவனும் பெனிஃபிட்டா இல்லையா. நம்ம நாவை காத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய சரீரத்துல தேவையில்லாத வியாதிகளிலிருந்து நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். அதனால உங்க நாக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. தேவையில்லாத காரியத்தை பேசாதீங்க. ஒண்ணு சண்டை வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு எதிராக இருந்து யார சண்டையை எழுப்புறாங்களோ அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த மனுஷனுக்குள் இருந்து கிரியை செய்கிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஆப்போசிட்ல நின்று சண்டை போடக்கூடிய மனிதனை நீங்களே சண்டையை போடுற ஆளா இருந்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை இயேசுவின் நாமத்துல கட்டுங்க. ஒண்ணு தப்பு கிடையாது.
உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய ஆவி நீங்களும் கட்டுங்க. உங்களுக்கு ஆப்போனண்டா இருந்து சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஆவியை கட்டி நீங்க உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய நாக்கை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த சரீரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு அவயமாய் காணப்படுகிறது. அதனால இந்த சரீரத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா நீங்க மோசேயோட சரீரத்தை குறிச்சு பிசாசு வந்து தர்க்கம் பண்ணுவான். பிசாசு வந்து என்ன பண்ணா தர்க்கம் பண்ணுவான். அதனால மோசேயுடைய சரீரத்தை ஆண்டவரை எடுத்து அடக்கம் பண்ண. ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டுல அழிந்து போகிற மகிமை, ஒளிந்து போகிற மகிமையுடையவனாய் காணப்பட்டாலும் அவன் பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆலயமாய் காணப்பட்டான். தேவனுடைய பிரசன்னம் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் மோசே காணப்பட்டனால்தான் அந்த சரீரத்தை ஆண்டவர் விட்டு விடவில்லை. அந்த சரீரத்தை அவரே எடுத்து அடக்கம் பண்ணுகிறார். ஏன்னா அந்த பூமியில் இருந்த நாள் முழுவதும் என்னுடைய ஆலயமாய் இவன் இருந்தான் என்று சொல்லி, என்னோடு உறவாடுகிற மனுஷனாய் இருந்தான், என்னுடைய தேவ பிரசனத்தை சுமக்கிற மனுஷனாய் இருந்தான், அவனுடைய முகத்துல என்னுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு என்று சொல்லி ஆண்டவர் அந்த சரீரத்தை கரிசனை உள்ளவராய் இருந்தார். அதனால்தான் அவரே எடுத்து அவனை அடக்கம் பண்ணுகிறவராக இருந்தார். நீங்க வாசிங்கன்னா யாத்ராகமம் 34 அதிகாரம் 28 30 வரை வாசிங்க. யாத்ராகமம் 34 28 30 வரை. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்து இருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார். அப்படியாய் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட அவன் ஜனங்கள் மத்தியில நின்று பேசும்போது தன் முகத்தை முக்காடிட்டுக் கொள்வான். தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது தன் முகத்தை அவன் எடுத்துக் கொள்வான். நீங்க கீழே உள்ள வசனத்தை வாசினா அது அழகா இருக்கும். அப்படியாய் ஜனங்களால் அந்த மகிமையை பார்க்க முடியவில்லை. அவனுக்குள் இருந்து வெளிப்பட்ட தேவ மகிமையை அவங்களால பார்க்க முடியல. அந்த சரீரத்தை தான் பிசாசு எந்த விதத்திலும் வந்து தொடாதபடிக்கு தேவன் காத்து கொண்டாருங்க. அதனால்தான் மோசே மரிக்கும் போது அவன் அடக்கம் பண்ணப்படுவது ஆண்டு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கண் இருளடையவும் இல்லை, அவனுடைய சரீரத்தில் கூட பலன் குறையவும் இல்லை. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. உபாகமம் 34 அதிகாரத்துல 5, 6, 7 வசனங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமா அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்துல பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழிய அறியான். இந்த சரீரத்தை குறித்து யூதா எழுதுவாரு. யூதா 9வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடன் தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள். எத்தனை ஆண்டு ஆனாலும் பிசாசு என்ன பண்ணுகிறான், அந்த சரீரத்தை அட்டாக் பண்ணும்படியாக அவன் பிரயாசப்பான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லிச்சேன்னா, அந்த அளவுக்கு அவன் தேவ பிரசன்னத்தை சுமந்த மனுஷனாக தேவனுடைய ஆலயமாய் இந்த பூமியில வாழ்ந்தவனாக இருந்தான். அப்ப நாமும் தேவனுடைய ஆலயமாய் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துவார்கள்.
நம்மையும் அவர் அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கும்போது, இது தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற சரீரமா இருக்கும்போது அவருடைய அவயவமாய் மாறி விடுகிறது. அவருடைய அவயவத்தை ஒரு நாள் அவர் கெட்டு போக முடியாது என்ன பண்ண மாட்டான், ஒரு நாள் அனுமதிக்க மாட்டான். அதனால மோசேயுடைய சரீரத்தை குறித்து, என் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றின மனுஷன் அவன், எனக்கு என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே சேர்க்கும்படியாக எனக்காக 40 ஆண்டு காலம் அவன் பிரயாசப்பட்டான், அவன் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான் என்று சொல்லி, என்னுடைய அவயவமாய் மோசே இருந்தான் என்று சொல்லிதான் அந்த சரீரத்தை எடுத்து ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். இப்ப நாமும் அப்படியாப்பட்ட பிள்ளைகளாய் மாறும்போது நம்மளுடைய சரீரத்தை குறித்தும் தேவன் என்ன பண்ணுவார், அப்படி அக்கறை உள்ளவராக இருப்பார். அதனால நம்மளுடைய சரீரத்தை நாம் இன்னும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இன்னும் நீங்க காலேபை குறித்து நீங்க வேதம் சொல்லியது, காலேபுடைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, 45 வயதுல இருந்த பலன் எனக்கு 85 வயதுலயும் அதே பலன் எனக்கு இருக்கு என்று சொல்லி அவன் சொல்லுவான். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-12 வரை உள்ள வசனங்கள். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சங்கரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி 45 வருஷம் ஆயிடுச்சு. இதோ 85 வயது உள்ளவன் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது இருந்த எனக்கு பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீ அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். 45 ஆண்டு காலங்கள் ஆன போதிலும் காலேபுடைய பலன் குறையவே இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் காலேபுடைய பலன் குறையல? உத்தமமாய் தேவனை பின்பற்றினான், வேற ஆவி உடையவனாய் இருந்தான். இன்னும் ஏன் அவனுடைய பலன் குறையல? பாக்கி எல்லாம் முறுமுறுத்தாங்க, காலேபும் யோசுவாவும் முறுமுறுக்கல. உங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா உங்க பலன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். முறுமுறுத்த ஒருத்தர் என்ன பண்ணல, கானான் தேசத்துக்குள்ள போவே இல்லை. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நாம் யாரை குறித்தும் முறுமுறுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. நன்மை செய்யறாங்களோ தீமை செய்யறாங்களோ மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம முறுமுறுத்து அவங்கள குறிச்சு பேசுறது, அவங்கள குறிச்சு பகை வைராக்கியம் பாராட்டுறது நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. காலேபுடைய இருந்த நல்ல குணாதிசயங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதா காலேபுக்குள்ள முறுமுறுக்கிற ஆவி கிடையாது. அவனுக்குள்ள நல்ல விசுவாசத்தின் ஆவி இருந்தது. அவங்க பெரியவங்க தான், கொடியர் தான், ஏனைக்கே தான். ஆனாலும் தேவன் அவர்களே நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். சூழ்நிலைகளை பார்த்து அவன் முறுமுறுக்கவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை. என்னைக்கு ஒரு மனுஷன் சூழ்நிலைகளை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷன் ஜெயத்தோட ஓடி முடிப்பாங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் உக்காந்தோம் என்றால் அது மேலும் மேலும் நம்மளை பலவீனப்படுத்தக்கூடியதாய் காணப்படும். காலை பார்த்தா எல்லாம் ஓகே தான், ஆனா ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட அவன் ஓட ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனுடைய பலன் ஒரு நாளும் குறைஞ்சு போல. முறுமுறுப்பு இல்லாத மனுஷன் வாழ்க்கையில தேவ பலன் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா முறுமுறுக்க தேவன் வெறுக்கிறாரு.
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு செய்த போதிலும் வனாந்திரத்துல தண்ணியிலேயே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவான். வெறும் அப்ப மாத்திரமா முறுமுறுக்க ஆரம்பிச்சு எது ஆண்டவர் என்னதான் இந்த ஜனங்களை திருப்தியாய் நடத்தி கொண்டு வந்தாலும் இல்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், தன்னை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து தான் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப சாப்பிட்ற வரையும் நல்லா நீட்டா போயிட்டு இருந்துச்சான். டிராவல் பண்றதுக்கு அவன் பாடி நல்லா இருந்துச்சு. நல்ல இறைச்சியை கொடுத்தனும் மூக்கு வழியா வெளில வர்ற மாதிரி ஆயிடுச்சு. போதும். இப்போ இறைச்சி வேணும்னு சொல்லி முறுமுறுத்து அதை வாங்கி தின்னு எங்க மூக்கு வழியா வெளியே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படிதான் தேவையில்லாத காரியத்துக்காண்டி அழுது புலம்பி அது வேணும் ஒத்த கால நின்று ஆண்டவர் பார்ப்பாரு. சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, சரி பெற்றுக்கொள்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏண்டாவது நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொல்லி அநேக நாள் நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை குறித்து நாம் வேதனைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கோம். அதனால தேவன் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ, தேவன் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் போதுமென்கிற மனதோடு கூடிய விசுவாசமே தெய்வ பக்தி. அதுவே மிகுந்த ஆதாயம். இப்ப தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவன் கொடுத்தா அதுல நீங்க சந்தோஷப்படுங்க. அதுக்காக நீங்க கர்த்தரை நன்றி சொல்லுங்க. அதை வைத்து நீங்க தேவனுக்கு ஏதாவது ஊழியத்தை செய்யுங்க. அதுல ஆண்டவர் மகிமைப்படுவார். இன்னும் ஆண்டவர் கொடுத்தார்னா இன்னும் ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமையான அந்த காரியத்தெல்லாம் செய்வேன் என்று சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் இல்லாததை குறித்து முறுமுறுக்காதீங்க. அடுத்த மனிதர்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை பார்த்து ஒரு நாள் நீங்க முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிற வாயை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். அது நம்மளுடைய சரீரத்துல தேவையில்லாத பலவீனத்தை கொண்டு வரக்கூடாது. அதனால காலேபுக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் காணப்பட்டுச்சு. அவன் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், என்னால இந்த ஏனோக்கியர்களை கொடியர்களை என்னால மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அதை மேற்கொண்டு தன்னுடைய சந்ததிக்கு அவன் பங்கிட்டு கொடுத்தாங்க. அதான் ஆசீர்வாதம். தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணினான், அதை பங்கிட்டு கொடுக்கிறவனாக இருந்தான். இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய சந்ததிக்கு நாம் பங்கிட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்துல இப்படியாப்பட்ட முறுமுறுப்பு எதுவும் இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அந்த முறுமுறுப்பு இல்லாம நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய சரீரத்துல தேவ பலன் காணப்படும். அதனால உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த விதத்திலும் நீங்க ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய அவயமா நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடாதீங்க. நீங்க வாசிங்கன்னா அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. பவுல் அழகா சொல்கிறார், தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், அதாவது பரிசுத்த ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினால எப்படி தேவனை மகிமைப்படுத்தினா, நல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், நல்லா தேவனை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகள்கிட்ட தேவ பிரசன்னத்தை அவங்க முகத்துல பார்க்க முடியுங்க. தேவ பிரசன்னத்தை அவங்களோட முகத்துல பார்ப்போம். ஒரு மனுஷன் நம்மளை பார்க்கும் போது நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் அந்த மனுஷனை தேற்ற ஆரம்பிப்பார். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சமாதானம், சாந்தம் நம்ம முகத்துல எப்படி இருக்கும், ஒரு சாந்த குணம் வெளிப்படும். உங்க இருதயம் நல்ல சமாதானமா இருக்கும் என்றால், உங்க இருதயம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டது இருக்கின்றால் உங்க முகத்துல அதை பார்ப்பாங்க. அடுத்தவங்க பார்ப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே அவனுக்குள்ள என்ன பண்ணும், இந்த மனுஷன்ட்ட பேசுறா நல்லா இருக்கும், இந்த மனுஷன்ட்ட பேசுறா நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானம் இருக்கும் என்று சொல்லி உங்கள்கிட்ட தேடி பேசுவாங்க. சில மனுஷங்களை பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த தெரு பக்கமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அவ்வளவு கொடூரம், அவங்க இருதயத்துல எவ்வளவு கொடூரம் இருக்கோ அதை அந்த மூஞ்சில பார்க்க முடியும். அதனால உங்க ஃபேஸை எப்பொழுதும் ஒரு ஸ்மைல்டு ஃபேஸா வச்சு உங்க இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை கொண்டு போகாம எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளாக வைங்க. அதன் மூலம் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினால் நீங்க தேவனை மகிமைப்படுத்த முடியுங்க. அதனால உங்கள் சரீரத்தை அது போக்குக்கு விடாதீங்க. அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அவயமாய் காணப்படுகிறது. நீங்கள் அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறீங்க. நீங்க அவருடைய பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் இந்த பூமியில காணப்படுகிறேன். முந்தின ஆலயத்தை பார்க்கலாம். முந்தின ஆலயம் முழுவதும் தங்கத்தினால நிரப்பப்பட்டுச்சு. முந்தின ஆலயத்துல
அவ்வளவு தங்கம் தாவீது சேர்த்து வச்ச 6000 டன்னா ஏதோ சொல்லுவாங்க கணக்கு. அவ்வளவு தங்கத்தை, ஏன்னா சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு மண்ணு செவுரு கூட வெளியில தெரியாதபடி தங்கத்தால அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணி வச்சிருந்தான் பழைய சாலமோன் ஆலயம். அதனாலதான் அந்த ரோமர் அந்த ஆலயத்தை இடிக்க ஆரம்பிக்கும் போது தங்கத்தை வெட்டி எடுக்க முடியாம கொளுத்தி விட்டான். கொளுத்தி விட்டப்ப அந்த தங்கம் உருகி ஓடி வந்துச்சு, அதை எடுத்துட்டு போனானுங்க. அப்ப புதிய ஏற்பாட்டு ஆலயம் தங்கம் என்பது கிருபைக்கு அடையாளமாய் வேதம் சொல்லுகிறது. இப்ப புதிய ஏற்பாட்டு ஆலயமாகிய நாம தேவ கிருபையினால நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். தேவ கிருபையை நாம் சம்பாதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் எப்படியாப்பட்ட பிள்ளைகள் கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்துல பார்த்து அந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம் என்றால் இந்த ஆலயம் முழுவதும் தேவ கிருபையினால் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்குங்க. அதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்த அந்த ஆலயம். அவங்கள தேவன் படைக்கும் போது அவங்களுடைய ஆலயமாக அவங்க தேவ மகிமையினால நிரப்பப்பட்டிருந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்துல அழிக்கப்பட்டு போன தேவ ஆலயம் மீண்டும் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் கட்டப்படும்படியாக தான் ஆண்டவருடைய இருதயத்துல இருந்துச்சு. நம்ம அந்த புதிய ஏற்பாட்டு ஆலயம் என்பது புதிய காரியங்கள், ஆண்டவருக்கு பழசது. ஏதேன் தோட்டத்துல வைச்ச ஆலயம் அது. ஆதாமை தேவனுடைய ஆலயமாய் வைத்து தேவனுடைய மகிமையினால் மூடி வச்சிருந்தார். அதே ஒரு ஆலயம் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இரத்தம் மூலம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லிதான் தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். காரணம் என்னவென்றால் ஆதாம் எப்படி என்னுடைய மகிமை உடையவனா இந்த பூமியில இருந்தானோ, குமாரன் ஆண்டவராகிய இயேசு பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாய் வர வேண்டும் என்று சொல்லிதான் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய ஆலயமா இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. உங்க ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, உங்க கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய சிந்தையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, உங்கள் நாவை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாத காரியத்துல நேரத்தை செலவழிக்காதீங்க. ராத்திரி சீக்கிரமா படுத்து அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல அமர முடியாது. இன்னும் நம்மளுடைய சரீரம் எப்படி நல்லா இருந்தா தேவனை ஆராதிக்குமோ அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய சரீரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரே நோக்கம், என்னுடைய சரீரம் இன்னும் தேவனுக்கு மகிமையான அவர் கூட தேவனுக்கு உடையவைகளாகிய இந்த சரீரத்தினால் நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காலேபுக்குள்ள இருந்த பெலன் மோசேக்குள்ள இருந்த பெலனையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சு ஆசீர்வதிப்பாருங்க. ஒரு நாள் அந்த பலன் குறையவே குறையாது. அதனால உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.